அண்ணே இந்த பஸ் தென்காசி போகுமாண்ணே? போகுது தம்பி. வாங்கோ, பொண்ணு மாப்பிள்ளைய வந்து தானியம் போடுங்க. வா மாமா. நீ போ முத்து, நான் அடுத்து போறேன். போ. ஓம் பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபுதகித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் ஸ்வசின் ஸ்வாகாம் சுதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயே லக்ஷ்மீ நித்யபுஷ்டாம் விபாவரிம் அதிதீம் சதிதிதிம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணிம் நமாமி கமலாங்காம் தாம் காமாம் க்ஷீரோத சம்பவாம். மாப்பிள்ள வாங்கோ, நீங்க வாங்கோ. அனுகிரக பதாம் புத்தி மணக்காம் ஹரிவல்லபாம் அசோகாம் அமிர்தாம் தீப்தாம் லோகசோக விநாசினிம் போடுங்க. இல்ல பாண்டி, என்னல யோசிக்கிற? பூவை போடு. महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्. इंदांग माला ओतुगा. ओम महालक्ष्मी नमः. राजाधिराजाय प्रसक्यदाहिने नमो वयं वै श्रवणाय गुर्महे तमेका मां कामकामाय मह्यं कामेश्वरो वै सर्वनो ददातु महाराजाय नमः. வேற யாராவது தானியம் போட இருக்கேல? ராசாத்தி வந்து தானியம் போடுமா. இல்லப்பா, நான் போடல. விருப்பம் இல்லாத விஷயத்தை செய்ய சொல்லி என்னை யாரும் கம்பல் பண்ண வேணாம். ஏய் ராசாத்தி, ராசாத்தி, ஏய் ராசாத்தி. மாமா, நல்லா இருந்த ராசாத்தி மனச இந்த அபிதான் கெடுத்து விட்டுருக்கா. சரி, ராசாத்தி போனா என்ன, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஐயரா, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமேகா மாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை சர்வணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. குலதெய்வத்தை வேண்டிட்டு உள்ள போங்க. எல்லாரும் உள்ள வாங்க. ஏதாவது ஒரு பஸ்ல தான் இருப்பான். எல்லாத்துலயும் ஏறி செக் பண்ணுங்க. சரிங்க சார். இந்த பஸ்ல ஏறி தப்பிச்சு போயிட வேண்டியதான். எங்க போனான்னு தெரியலையே அவன். யோ, நீ இந்த சைடு பஸ்ல பாயா. சரிங்க சார். நீ இந்த சைடுல போய் பாரு. ஓகே சார். போலீஸ் இங்கேயும் வந்துட்டாங்க. மிஸ் ஆயிட வேண்டியதான். டிரைவர், நான் சொல்ற வரைக்கும் பஸ் எடுக்காத. சரிங்க சார். ஏமா, கையில பொட்டியோட வந்தானா? இல்ல, நான் பார்க்கல சார். சார், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இந்த பொட்டியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க சார். நீங்களே வச்சுக்கோங்க. யோ, நீ பாத்தியா? இல்ல பார்க்கல சார். டேய் வாடா வாடான்றல. டேய் இது யாரோடது?
தெரியல சார். உங்க கையில தானே பெட்டி இருந்துச்சு, தெரியாதுங்கிற? சார், என் பக்கத்துல ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தாரு. இதோ இப்பதான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரோட தான் சார் அது. நான் ஏறினதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உன் பக்கத்துல யாருமே இல்ல. பொய் சொல்லாதடா. சார், அதெல்லாம் இல்ல சார், உண்மையதான் சார் சொல்றேன். இப்பதான் போனாரு சார். டேய், பொய் சொல்லாத. இது உன் பொட்டி தானே? 2 பேரும் கூட்டு கலவானீங்களா? அவன் உன் கையில பொட்டி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நீ அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? சார், அதெல்லாம் இல்ல சார், எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிறேன். பொட்டியை தரடா. சார், என்கிட்ட சாவிலாம் இல்ல சார். யோ சார். இத தரையா? ஓகே சார். என்னடா இது? என்னது இது? ஏண்டா, போதைப் பொருளை கடத்திட்டு எங்களை பார்த்ததும் தப்பிச்சோட பாக்குறீங்களா? சார், இல்ல சார். என்னது இல்ல? டேய், அவனும் நீயும் கூட்டாளியா? அவன் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் இந்த போதை மருந்தெல்லாம் கடத்துறவன் இல்ல சார். சார், அது எந்த இல்ல சார், நம்புங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுவா. சார், அதெல்லாம் வேணாம் சார். டேய், வாடான்ற. சார், நான் எடுக்கலன்ற நான் சார் வரணும். சார், சார், என்ன சார்? சார், டேய், எனக்கு ஓடான்றல இல்ல சார். சார், ஓடா. சார், ஓடா. சார், சொன்னா கேளுங்க சார். சார், ஓடா. சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், சார், எதுக்குங்க போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க? என்ன ஏதாவது திருட்டு வேலை பண்ணிருப்பான். ஆமா அதான் ஆமா போலீஸ் அப்படிதான் தெரியுதுங்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார், டேய், ப்ளீஸ் சார். வாடா. சார், நான் ஊருக்கு போன விடுங்க சார். டேய், உனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கானே ஸ்டேஷன்ல விசாரிச்சா தெரிஞ்சிரும். வாடா. சார், சார், வாடான்னு விடுங்க சொல்றேன். சார். சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். சார், என்னமோ சொன்ன பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி உன் பாண்டி மாமாவை கூட்டிட்டு வந்துருவேன்னு எங்க காணும்? பந்தக்காலை எப்படி உன் கண்ணு முன்னாடி நட்டனோ அதே மாதிரி என் கல்யாணத்தையும் உன் கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுவேன். அது நடக்காது முத்தழகு. ஓ, ஹே சஞ்சீவ், உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். சரிதான். இங்க இருக்கிறது உன் சஞ்சீவா இருந்தா என் கழுத்துல தாலி கட்ட மாட்டாரு. ஆனா இங்க இருக்கிறது என் பாண்டி மாமா. அதனால கண்டிப்பா என் கழுத்துல தாலி கட்டுவாரு. வரட்டா? பாய். என்ன ஆச்சு அத்தை? அபி, பாண்டி அங்க இருக்கானா? பாண்டியா? அத்தை, நேத்து பாண்டிய பாத்துட்டு கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. நீங்களும் பாண்டி கூட ஊருக்கு வருவீங்கன்னு நானும் காலையில இருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனா உங்களை ஆளே காணோம். உங்களுக்கு போன் பண்ணி கூட பார்த்தேன் அத்தை. ஆனா உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்ன தாச்சு? என்ன ஆச்சு? அபி, சாரிமா. நான் பாக்கும்போது அவன் அங்கதான் இருந்தான். டாக்டரை போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள அவனுக்கு கான்சியஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். அப்பன்னு பார்த்து என் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அங்க நடந்த ப்ராப்ளம்ல உனக்கு உடனே கால் பண்ணி சொல்லவும் முடியல. பாண்டிக்கு கான்சியஸ் வந்ததும் கண்டிப்பா அவன் வீட்டை தேடி ஊருக்கு தான் வந்திருப்பான்னு நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். இப்ப நீ சொல்லிதான் பாண்டி அங்க வரலங்கிறதே எனக்கு தெரியும். பாண்டி ஊருக்குள்ள வரலன்னா அப்போ பாண்டியா ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் திரும்பவும் கடத்திட்டாங்களா? சேச்சே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அபி. எனக்கு நல்லா தெரியும் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பாண்டிய கடத்தல. பாண்டி வேற எங்கேயோ தான் போயிருக்கான்.
அப்போ நம்ம பாண்டிய திரும்பவும் தொலைச்சிட்டோம் அத்தை. பாண்டி திரும்ப கிடைச்சிட்டாரு. என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது. சஞ்சீவ் என் கூட சேர்ந்துருவான்னு நினைச்சேனே அத்தை. நீ கவலைப்படாத அபி. பாண்டி இப்ப முன்ன மாதிரி அன்கான்ஷியஸா இல்ல. அவனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஒரு வகையில அது நமக்கு நல்லதுதான்னு நினைச்சுக்கோ. ஒண்ணு, அவன் தானா ஊருக்கு வந்துருவான். இல்லனா நாம எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீ ஃபீல் பண்ணாதம்மா, நான் பாத்துக்கிறேன். பாண்டிய ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட வேலை. சரிங்க அத்தை. வச்சிடுறமா. ஸ்ரீஜா, பாண்டி இந்த ஊருக்கு தான் வந்திருப்பான்னு நீ கன்ஃபார்மா நம்புறியா? பாண்டி வேற எங்கேயாவது போயிருந்தா? எனக்கும் பாண்டி இந்த ஊருக்கு வந்திருக்க கூடாதுன்னு தான் ஆசை. ஆனா அன்கான்ஷியஸா இருக்கிற ஒருத்தர் கான்ஷியஸ்க்கு வந்தா அவன் வீட்டுக்கு வராம வேற எங்க போவான்? என்னோட கால்குலேஷன் படி பாண்டி கண்டிப்பா இந்த ஊருக்கு தான் வந்திருக்கணும். அவன் வந்தானா இல்லையாங்கிறது தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கணும். மா, அங்க பாரு, முத்தழகு வந்துட்டு இருக்கா. அவகிட்ட பாண்டி வந்தானா இல்லையான்னு கொஞ்சம் நாசுக்கா விசாரிச்சு பாரு. அதுவும் சரிதான். இரு. முத்தழகு, என்ன முத்தழகு இந்த பக்கம்? காய்கறி வாங்க கடைக்கு போயிட்டு இருக்கேன். கேளு. முத்தழகு, அபியை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியா இல்லையா? அவளை விரட்டுறதுக்கு நான் ஏன் பிளான் பண்ணும்? அவ தான் பிளான் பண்றா. பிளானா? என்ன பிளான் பண்ணா? நேத்து கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டோம். அப்ப அந்த அபி என்கிட்ட வந்து, இந்த பந்தக்கால் நிகழ்ச்சி எல்லாம் நடக்காது, இங்க இருக்கிறது என் சஞ்சீவ், பாண்டியை கூட்டிட்டு வரேன்னு கதை விட்டா. அப்புறம் என்னாச்சு? அபி சொன்ன மாதிரி பாண்டி வந்துட்டானா? என்னங்க நீங்களும் லூசு மாதிரி பேசுறீங்க? என் மாமா ஏன் கூட இருக்கும்போது பாண்டின்னு ஒரு ஆள் எப்படி வர முடியும்? சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். என்ன ஸ்ரீஜா, முத்தழகு சொல்லிட்டு போறத பார்த்தா பாண்டி இன்னும் இந்த ஊருக்கே வரல போல இருக்கே. ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பாண்டி லக்ஷ்மி கிட்ட சிக்காம ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டான். அவன் இந்த ஊருக்கும் வரல. அப்புறம் வேற எங்க போயிருப்பான்? அந்த பாண்டி எங்க வேணாலும் போயிருக்கட்டும், அவன் திரும்பி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. அவன் வரதுக்கு முன்னாடி அவன் கதையை நாம முடிக்கணும். ஏன் ஸ்ரீஜா, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பாண்டி எங்க போயிருப்பான்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. பொறுமையா இருமா, அந்த பாண்டி எங்க போயிட போறான்? நல்லா யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். வேற சொல்லுங்க மேடம். பில் கொடுத்துருங்க. உங்க பில் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மேடம். யார் பே பண்ணது? அது உட்காந்துருக்காங்களா மேடம், அவங்க தான். Excuse me?
நாங்க குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நீ எதுக்கு பணம் கொடுத்த? எப்படியும் நீங்க 2 பேரும் சாக போறீங்க. சாகறதுக்கு குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? அதான் நானே கொடுத்துட்டேன். ஏய், நாங்க ஏண்டி சாவணும்? நீங்க 2 பேரும் இப்ப குடிச்சீங்கல்ல கூல் ட்ரிங்க்ஸ், அதுல நான் விஷத்தை கலந்துட்டேன். என்னது? விஷமா? ஏய், நீ போய் சொல்ற. நான் போய் சொல்லல ஸ்ரீஜா, உண்மையதான் சொல்றேன். இது எல்லாமே உங்க ட்ரிக்கு தான். எங்க ட்ரிக்ஸா? நானும் சஞ்சீவும் டெல்லியில இருக்கும்போது ரூம் பாய்க்கு பணம் கொடுத்து பால்ல மாத்திரையை கலந்து கொடுக்க வச்சிங்கல்ல, சேம் ட்ரிக் தான். இப்ப இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கல்ல, அதை கொண்டு வந்து கொடுத்த சர்வருக்கு நான் பணம் கொடுத்து அதுல விஷத்தை கலந்துட்டேன். ஐயோ ஸ்ரீஜா, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடி, தலை வேற சுத்துதுடி. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான். டைம் போக போக 2 பேரும் போய் சேர்ந்துருவீங்க. ஐயோ, ஏய், ஏன் இப்படி பண்ண? எவ்வளவு நாள் தான் நானும் நல்லவளாவே இருக்கிறது. அதான் கொஞ்சம் கெட்டவளாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை தடவை சொன்னேன் என் விஷயத்துல தலையிடாதீங்க, என்னையும் சஞ்சீவியும் சேர்ந்து வாழ விடுங்கன்னு. கேட்டீங்களா 2 பேரும்? நீங்க 2 பேரும் கேக்குற மாதிரியே தெரியல. அதான் உங்களை போட்டு தலையிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. ஏய் ஸ்ரீஜா, பஞ்ச் டைலாக் பேசுற நேரம் ஆடிது. பாடி நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிடல் போய் உசுரை காப்பாத்திக்கலாம். ஏய், இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லனா நான் மட்டும் போயிடுவேன். வா போலாம். அண்ணா, இங்கதானா? நிறுத்துங்க சீக்கிரம். அம்மா சீக்கிரம் வாமா. அம்மா, பணம் கொடுக்காம போறீங்களாமா? அம்மா, மா, ஸ்ரீஜா வாமா. அம்மா, பணம் கொடுங்கம்மா. அம்மா 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 சீக்கிரம் வாமா. அம்மா, பணத்தை கொடுக்காம போறீங்களே. யோ, போயிட்டு வந்து தரோயா. எங்க வர போறீங்க? அப்படியே போயிட போறீங்க. வாயை கழுவியா, அபசகுண மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லம்மா, இங்க வர்றவங்க யாரும் திரும்ப வரதே இல்ல, அப்படியே போயிருவாங்க. அத சொன்னேன். என்னது? திரும்ப வரது இல்லையா? இல்லம்மா, இந்த ஹாஸ்பிடலுக்கு பின்பக்கமா ஒரு வழி இருக்கு, எல்லாரும் அந்த பக்கமா போயிடுறாங்க. அத சொன்னமா. நல்லா சொல்றீ, கடுப்பேத்துற மாதிரி. புடி காசு. சீக்கிரம் வா. அம்மா 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 அம்மா, 20 ரூபா. அந்த 20 ரூபாயை நீயே வச்சுக்கோ. அம்மா, நீங்க எனக்கு தரணுமா? ஐயோ, அப்புறம் வந்து குடுக்குறோம் போ. எங்க வர போறீங்க? அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, ஓபன் ஆக மாட்டேங்குதே. இவர் வந்து திறக்க மாட்டேங்குதே. ஓபன். ஐயோ ஐயோ, ஸ்ரீஜா ஸ்ரீஜா, சீக்கிரம் டி, உயிர் போயிட போகுதே. ஐயோ, சரி வாமா, நம்ம படிக்கட்டியாச்சு போலாம். வாமா சீக்கிரம் போ. டாக்டர். ஐயோ ஸ்ரீஜா, செத்து போன தாத்தா பாட்டி எல்லாம் தெரியறாங்கடி. ஐயோ சும்மா இருமா, எனக்கே அப்படிதான் இருக்கு. ஐயோ டாக்டர், டாக்டர், டாக்டர் இங்க வாங்க. ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? எங்களை காப்பாத்துங்க டாக்டர், நாங்க விஷத்தை குடிச்சிட்டோம் டாக்டர். விஷமா? என்ன மாதிரி விஷத்தை குடிச்சீங்க? பேர் ஐயோ, தெரியுமா? டாக்டர், விஷத்தோட பேரு எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்தா விஷத்தை குடிப்போம். தெரியாம குடிச்சிட்டோம் டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர். நர்ஸ், வாங்க. வாடி. ஐயோ, இது வாயில வச்சுக்கோங்க. காப்பாத்துங்க டாக்டர். ஐயோ, பயமா இருக்கே. இது வாயில வச்சுக்கோங்க. என்னம்மா இது? வாஷ் பேசன் பைப் மாதிரி நீங்க இருக்கு. உயிர் பிழைக்கணுமா வேணாமா? ஏ ஸ்ரீஜா, என்னடி இது வாஷ் பேசன் பைப் எல்லாம் வைக்கறாங்க? அப்புறம் நீ செத்துருவ. சீக்கிரம் வாயில பரவாயில்லை, வைங்கம்மா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. வாயில வச்சுக்கோங்க. நல்லா முழுங்குங்க.